வணக்கம். மார்க்கெட் ப்ரிடிக்ஷன்ஸ் தமிழ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம பென்னி கேப் ஸ்டாக்ஸோட சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போது அதில் வரப்போகிற அடுத்த பென்னி ஸ்டாக்கோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ₹21. இது வந்து ஒரு குயிக் டேர்மில் ஒரு சில வாரங்களில் டபுள் ஆகும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு. அதுக்கான டெக்னிக்கல் எவிடன்சஸ் என்னான்னு பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்னான்னு பார்க்கலாம், டார்கெட்ஸ் என்னான்னு பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் சேனல் புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி மற்ற பிளேலிஸ்ட்டையும் போய் பாருங்கள். பெஸ்ட் ஆஃப் 2024 ஸ்டாக்ஸ் பிக்ஸும் போய் பாருங்கள். லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ. HCL இன்ஃபோ சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சார்ட் ஸ்டடி என்னங்கிறத பார்க்கலாம். டெய்லியில் எல்லா மூவிங் ஆவரேஜஸ்க்கும் மேலே இருக்குது. எக்ஸ்போனென்ஷியல், சிம்பிள் அந்த மூவிங் ஆவரேஜஸில் எல்லாத்துக்கும் மேலே இருக்குது. வீக்லிலையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. மந்த்லியில் அடுத்த டார்கெட்ஸ் தான் 25, 42, 60 அது மாதிரி போக போகுது. குவார்டர்லி சார்ட் அடுத்து என்னன்னு பார்க்கலாம். மந்த்லியில் பிரேக் அவுட் ஆகிடுச்சா RSIயில். மந்த்லியில் வந்து குவார்டர்லியில் வந்து பிரேக் அவுட் ஆக போகுது. அதனால தான் இதை கொடுத்துருக்கேன். பார்த்துக்கோங்க. இங்கேருந்து ஒரு குவார்டர்லி இங்கெல்லாம் ஹை ஆகிட்டுருக்கு. இதுக்கு வந்து ஒரு டைவர்ஜென்ஸ் அப்படியே இந்த RSIயில் சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இதை தாண்ட விடாமல் RSI லெவல் என்ன 50 தாண்ட விடாமல் சப்ரஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எத்தனை வருஷமாக? கிட்டத்தட்ட 10 வருஷமாக. இந்த மாதம், இந்த வாரம் இல்லை அடுத்த மாதத்தில் ஒரு ஸ்பைக் இதில் இருந்துச்சுன்னா RSIயில் பிரேக் அவுட் ஆயிரும். அடுத்த ஒரு சில வருஷத்துக்கு இந்த ஸ்டாக் பட்டையை கிளப்பும். இயர்லி இதுவும் பார்த்துட்டு போயிடலாம். அப்படி இயர்லியில் பாருங்கள், இங்கே ஒரு மார்னிங் ஸ்டார் இந்த இயர்லியில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக ரேலி ஒரு 33 வரைக்கும் போயிருக்கு போன வருஷம். அப்புறம் அதை ரிவர்சல் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. எவ்வளோ லோ? ஹை வந்து போன வருஷம் 31, லோ வந்து 14. இந்த வருஷத்தோட லோ வந்து 11, ஹை வந்து 22. இப்போ வந்து ஹை கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 21.5. இமீடியட் பை இது, ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ தான் இது டெய்லியில் பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஓகே, எஸ், டெய்லியில் வந்து சூப்பர் ஹை கனெக்ஷனில் பை பிரேக் அவுட் ஆகிடுச்சு. வீக்லிலையும் பை மோடில் தான் இருக்குது. மந்த்லிலையும் ரெசிஸ்டன்ஸ் இல்லை. குவார்டர்லி இதில் பார்க்க முடியாது. ஓகே, மந்த்லியில் ரெசிஸ்டன்ஸ் இல்லாத வரைக்கும் சூப்பர். எல்லா இண்டிகேட்டர்ஸ் என்ன சொல்லுதுங்கிறத டக்குன்னு பார்த்துடலாம். டெய்லியில் புல்லிஷ் எவ்ரிதிங் புல்லிஷுங்க. புல் வால்யூம் ரைஸிங்கு, அக்யூமுலேஷன் போயிட்டுருக்கு. வால்யூம் ரொம்ப அதிகமாக இருக்குது, வெரி ஹை. நீங்கள் ஜூம் வைக்கிறேன், டக்குன்னு பார்த்துக்கோங்க. பாஸ் பண்ணி பார்க்காதான் பார்த்துக்கோங்க. ஜூம் வச்சாச்சு. ஜூம் எடுத்துட்டேன். மந்த்லியில் எப்படி இருக்குது? மந்த்லியில் 90% புல்லிஷுங்க. அதுக்குமே உங்களுக்கு ஒரு ஜூம் வைக்கிறேன். இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் மல்டி பேக்கருங்கிறத நம்ம மந்த்லி குவார்டர்லிங்கிற ஹையர் டைம் ஃப்ரேமில் தான் பார்க்கணும். பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது எல்லாமே. பாஸ் பண்ணி பாருங்கள், நான் ஜூம் வைக்கக்குள்ள. ஓகே, இப்போ வந்து ட்ரெண்ட் லைன்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். ட்ரெண்ட் லைன்ஸில் இங்கே அப்வர்ட் ஸ்லாப்பிங் சேனலில் புல்லிஷ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? என்னோடய போர்ட்ஃபோலியோவில் அது கண்டிப்பாக இடம் பிடிக்கும். நான் செபி ரிஜிஸ்டர்ட் பங்காளர் கிடையாது. மந்த்லியில் வந்து உல்ஃப் பேட்டர்ன் படி ஒரு 57, 60 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. 60 கிட்ட அப்படி பார்த்தா கூட கிட்டத்தட்ட ₹20 இருக்கிறது 60 கிட்ட போகுதுன்னா உங்களுக்கு 3 மடங்கு லாபம். 20, 40, 60. ஓகே, பேட்டர்ன்ஸ்லாம் உல்ஃப் பேட்டர்ன்லாம் எதுவும் இல்லை இருக்குது. அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னும் ஷார்ப் மூவ்ஸாக இருக்கும். இல்லாட்டினாலும் ஷார்ப் மூவ்ஸ் வரும். அது இருந்தால் தான் வரும்ன்ட்டு ஒன்றும் அவசியம் கிடையாது. அது இருந்தால் கொஞ்சம் இன்னும் கான்ஃபிடென்ஸ் அதிகமாக பண்ணலாம். வால்யூம் ப்ரைஸ் அஃபோர்ட் டு ரைஸ் புல் சைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வால்யூம் ப்ரைஸ் அனாலிஸில் எஸ் புல்லிஷ் சைன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட கமெண்ட். வேணுன்னா ஸ்டாப் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ், வேறு என்ன? ப்ரைஸ் ஆக்ஷன் படி மந்த்லியில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் 24 கிட்ட இருக்குது. அது தாண்டிச்சுன்னா 64 தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ். உங்களுக்கு அந்த ஜோனுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா 24 to 65.
மந்த்லி சார்ட்டு தான் இப்பயும் பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்துக்கோங்க, டைம் ஃப்ரேம் பார்க்குறதா அதில் நிர்வாணாவுமே பை கொடுத்துருக்கு. இதுவும் வந்து ஒரு சூப்பர் ஐக்கனஷி அண்ட் ப்ளஸ் சம் அதர் இண்டிகேட்டர்ஸோடது. இச்சிமுக்கு மாடிஃபைடு அதுலேயுமே அந்த ப்ளூ க்ளவுடுக்கு மேலே வர ஆரம்பிச்சிச்சு. ஃபிபனாச்சி லெவல்ஸ் என்ன பார்த்துக்கோங்க, இங்கே இருக்குது. இங்கே இந்த ப்ரைஸில் இருக்கிறது தான் ஃபிபனாச்சி லெவல்ஸு. எஸ் எஸ் ஸ்டாப் லாஸ் என்னான்னு பார்த்துட்டு வீடியோ முடிச்சிடலாம் டக்குன்னு. ஸ்டாப் லாஸ் இதுக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு 12.5 12 கீழே க்ளோஸ் ஆனால் ஓகேவா. இன்னொரு ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு வந்து இதை தான் இருக்கும். எஸ் லோ வந்து எவ்வளோ இருக்குது இந்த வருஷம், 11.5. இன்னொரு க்ளோஸ் 22க்கு மேலே க்ளோஸ் ஆனால் இது இன்னும் சூப்பராக இருக்கும். 12.5 இதுக்கு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். அதே போன வருஷத்தோட லோவோட அதிகம் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 50% ஸ்டாப் லாஸ் இருக்குது. பென்னி கேப்பில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஒரு லிமிட்டட் அமௌண்ட் மட்டும் 5K 10K மட்டும் இருக்கணும். மற்றது தான் நீங்கள் அதிகமாக வாங்கணும். ப்ளூ சிப் ஸ்டாக்ஸு மிட் கேப் ஸ்டாக்ஸ்லாம் உங்களதில் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறதோட இதை கம்மி குவான்டிட்டி தான் வாங்கணும். ஓகேவா. தேங்க்யூ.